எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. ஓபிஎஸ் அவர்கள் எப்போ டெல்லிக்கு போகிறார்? அண்ணாமலை சொல்கிறார். நயினார் போகும்போது கூட நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் பேசிட்டு தான் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தேவையை இப்போ உணர்ந்துருக்குறாங்க. எடப்பாடி வகையரா வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆளுங்கட்சியினுடைய ஆட்சிக்கு தான் அதிருப்தி ஏற்படணும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உல்டாவாக பழனிசாமி பிரச்சாரம் பண்ண அது திமுகவின் வெற்றியை மேலும் மேலும் உறுதி செய்துகிட்டே போகுது. பார்த்ததெல்லாம் பயங்கிற மாதிரி இருக்கிற சீனியர்கள்லாம் பயம். எம்ஜிஆர் கூட இவர் இருந்துட்டாருன்னா அவரை பார்த்து பயம். அம்மா கூட இவர் நெருக்கமாக இருந்துட்டாருன்னா அவரை பார்த்து பயம். எந்த கொம்பனாலையும் அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியாது. எடப்பாடியை தவிர எந்த கொம்பனாலையும் அதிமுக ஒன்றுமே செய்ய முடியாது. அதிமுக ஓட்டு வங்கி பாதியை காணாம போயிடுச்சு. இந்த பாதி அப்படியே எங்கே போயிருக்குது? சீமானுக்கு 4% பாஜகவுக்கு 10% தானே பயணிச்சிருக்கு. இதெல்லாம் எடப்பாடியினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி இல்லையா? எடப்பாடி மட்டும் பொதுச் செயலாளர் ஆகிட்டா போதுமா? அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டாமா? அதிமுகவே நம்பி கிடக்கிறானே கோடிக்கணக்கான தொண்டன் கவுன்சிலராக வேண்டாமா? எம்எல்ஏ ஆக வேண்டாமா? எடப்பாடி கிட்ட இது எல்லாமே ஒரு சீட்டு பேரத்துக்கான எங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு சும்மா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சீட்டு பேரம் பேசிட்டு இவங்களாம் திரும்ப கட்டி விட்டுருவாங்கன்னு விமர்சனம் இருக்கு. ஊரு 2 பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் தான். எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகும். இது எப்படி உருவாகும்? அது எப்படி எடப்பாடியை தூக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் உட்பட எல்லாத்துக்கும் எழும். நடக்கும். வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வெளியில் சமீபத்தில் ஒரு அதிருப்தி குரல் எழுப்பி தன்னுடைய பதவிகளில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இப்போ டெல்லியில இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் எப்போ டெல்லிக்கு போறாரு? தேவை ஏற்படும் போது, கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகி வரும்போது டெல்லிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அழைப்பு வந்திருக்கிறதா தகவல் வெளி வந்திருக்கு. வந்தால் சொல்லுவோம் நிச்சயமா. ஆனால் இன்னும் அழைப்புங்கிறது எப்படி இருக்குன்னா, அண்ணாமலை சொல்கிறார் கூட்டணிக்கு வரணும், அவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நயினார் போகும்போது கூட நான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் பேசிட்டு தான் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் தேவையை இப்போ உணர்ந்துருக்குறாங்க. அவர் இல்லை அப்படின்னா கூட்டணிக்கு அந்த பெர்செப்ஷன் குறையுது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அழைக்கிறதுக்கான முகாந்திரம் இருப்பதாகவே நம்மளும் கருதுகிறோம். நயினார் நாகேந்திரன் நீங்க சொன்ன மாதிரி டெல்லிக்கு போறப்ப ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இப்போ கூட நான் ஃபோன்ல பேசினேன், டிடிவி தினகரன் அவர்கள்ட்டையும் தேவை ஏற்பட்டா கண்டிப்பா பேசுவேன், எல்லாரையும் ஒருங்கிணைப்பேன், நிச்சயமா என்டிஏ கூட்டணி பலப்படுத்தணுங்கிறது தான் ஒற்றை எண்ணம் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ டெல்லிக்கு போறப்ப ஓபிஎஸ் கிட்ட பேசிட்டு போறாரு. பிரதமர் அவர்கள் அமைச்சர் வரும்பொழுது சந்திப்புக்கு ஏற்படுத்தலன்னு சொல்லி நயினார் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு தான் என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியில வந்தாரு ஓபிஎஸ் அவர்கள். இப்போ 2 பேரும் பேசியிருக்காங்க. அதுவும் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. செங்கோட்டையனுக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கிறாருங்கிறப்போ இந்த உரையாடல்ல முக்கியமான விஷயம் இருந்திருக்கணும். அதாவது கூட்டணி விட்டு ஏன் வெளியேறணும்னா, அதாவது அந்த நேரத்தில் நயினார் அவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தோம் அப்பாயின்மெண்ட்டுக்கு. அந்த கடிதத்துக்கு சரியான மரியாதை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இது சம்மந்தமாக அவங்ககிட்ட பேசணுங்கிறதுக்கு தான் தமிழ்நாடு பாஜக தலைவருங்கிற முறையில் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது அவர் ஃபோனை எடுக்கலை. வாட்ஸ்அப் மெசேஜுக்கும் பதில் வரல. அப்போ அதை சொல்லும்போது அப்படிலாம் இல்லை, அவர் பொய் சொல்கிறாருங்கும்போது நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் ஆதாரத்தை காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. இது அவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடியினுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க இப்படி தவிர்த்தாங்க. எடப்பாடி வந்து விட்டாலே எல்லாத்தையும் சாதித்து விடலான்னு என்று கருதினார்கள். ஆனால் எடப்பாடி வகையரா வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிய வருது. எடப்பாடியை ஃபோக்கஸ் பண்ண தமிழகத்தில் எடப்பாடிக்கு தான் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, அதிருப்தி அதிகமாக இருக்கிறது. பொதுவாக ஆளுங்கட்சிக்கு தான் எதிர்ப்பு வரணும், ஆளுங்கட்சியினுடைய ஆட்சிக்கு தான் அதிருப்தி ஏற்படணும். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் உல்டாவாக பழனிசாமி பிரச்சாரம் பண்ண அது திமுகவின் வெற்றியை மேலும் மேலும் உறுதி செய்துகிட்டே போகுது.
நேற்று முந்தானத்தில் கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் எங்கள் வெற்றியை யாரும் தடுக்கவே முடியாது, எங்கள் வெற்றியின் ரகசியமே எடப்பாடி தான். அவரு ஆளுங்கட்சியா மீண்டும் வரணுங்கிற எண்ண ஓட்டத்துல சொல்லலாம். அதனால நம்ம அதை அப்படியே அம்மா உண்மை எடுத்துக்க முடியுமா? அம்மா இருக்கும்போது அப்படி சொல்ல முடியுமா? திமுகவின் வெற்றிக்கு ரகசியமே அம்மான்னு சொல்ல முடியுமா? புரட்சித் தலைவர் இருக்கும்போது அப்படி ஒரு நினைப்பையே நினச்சி பார்க்க முடிந்ததா திமுகவால்? இன்றைக்கி எடப்பாடியை ஏன் அப்படி எள்ளி நகையாடுறாங்க, ஏளனமாக பார்க்குறாங்க? அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? திமுகவுக்கு சாதகமாகவே இருக்குது. இல்ல சார், அவருடைய பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆளுங்கட்சி மேல குற்றச்சாட்டுகளோ, அங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், போதைப்பொருள் கலாச்சாரமா இருக்கட்டும், திமுக ஆட்சியில எந்த அளவுக்கு மாற்றங்கள் வேணும், என்னெல்லாம் திமுக ஆட்சி பண்ண தவறிட்டாங்க, தேர்தல் வாக்குறுதி என்னவாச்சுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டியலிடுறாரு. நேத்து பொதுக்கூட்டத்துல கூட போதைப்பொருள் விஷயமா பேசியிருக்கிறாரு. அது என்னத்துக்கு? அதனால என்ன பிரயோஜனம்? என்ன மக்கள் கொண்டு யூஸ்? போய் சேர்த்தா தானே சார் மக்கள் யோசிப்பாங்க, ஓ இதெல்லாம் அது நடக்குதா, அப்ப இந்த ஆட்சி நமக்கு வேணுமா அப்படிங்கிற சிந்தனையோட்டம் எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பணி சரியா செய்யறாரு. எடப்பாடியை விட விவரமானவங்க தமிழ்நாட்டு மக்கள். எடப்பாடிக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆளுங்கட்சியினுடைய குறைகளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடை, நிர்வாக சீர்கேடை சுட்டி காட்டுவதற்கு இப்படியா? இதுதான் முறையா? அப்புறம் எப்படி இதுக்கு மேல எப்படி சுட்டி காட்ட முடியும்? திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன ஆளுங்கட்சியை ஸ்தம்பிக்க வைத்தது, தினமும் கவர்மெண்ட் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பியது. போராட்டங்கள், வலுவான போராட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆட்சிக்கு எதிரான சிந்தனையை மக்களிடத்தில் விதைச்சாங்க. இவர் ஜஸ்ட் லைக் தட் போகிற இடத்துல பேப்பரை வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு போகிறாரு. போராட்டம் பண்ண வேண்டாமா? இப்போ ஊழல் குற்றச்சாட்டில் ஒரு அமைச்சர் வருஷ கணக்கில் சிறையில் இருந்தார். அது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ட்ராபேக்கு. அதை பெருசாக்கி பூதாகரமாக்க வேண்டாமா? ஊழலின் ஊற்றுக்கண்ணாகவே திமுக இருக்கிறது அப்படின்னுங்கிறத சுட்டி காட்டி, அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி இல்லையா, இந்த கட்சியை நான் கைப்பற்றிட்டேன், அபகரிச்சிட்டேன், என்கிட்ட தான் இருக்குது, கொடி இருக்குது, சின்னம் இருக்குது, கட்சி இருக்குன்னு சொல்கிற எடப்பாடி திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு வியூகத்தை வகுக்க தெரிய வேண்டாமா? சொல்றாரு குடும்ப ஆட்சிங்கிறத விமர்சனத்தை வைக்கிறாரு. இந்த குடும்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடும்ப ஆட்சி இருக்கும். இது ஒரு குற்றச்சாட்டு இல்லை. இதை பொதுமக்கள் யாரும் இந்த குற்றச்சாட்டை ரசித்து இந்த குடும்ப ஆட்சிங்கிறதுக்காக திமுக பொதுமக்களை புறக்கணிச்சிட்டாங்களா? பொதுமக்கள் நம்புகிற மாதிரி பேசணும், பொதுமக்கள் விரும்புகிற மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், பொதுமக்களுக்கு எது தேவையோ அதை நிகழ்த்தணும். இவர் அப்படி செய்கிறாரா? தன்னை முன்னிலைப்படுத்தணும். ஒரு பிரச்சாரத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் தேனியில் பொக்கே கொடுத்துட்டு கையை காட்டிட்டார். இப்படி அவர் என்ன மாதிரி கடிஞ்சு விழுகிறீங்க? அவர் தானே கூட்டத்தை கூட்டினா தான் மக்கள் தனக்காக கூட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சி அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட் பண்ணிட்டார். அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி முடிக்கிறீங்க. அப்புறம் அண்ணன் தம்பிதுரை நீங்கள் ஏதோ உளர்றீங்கிறதுல செய்தியாளர் சந்திப்பில் உண்மையை அவர் சொல்ல முற்படுறார். அவர் கையை தட்டி அவரை முறைக்கிறீங்க. அண்ணன் செங்கோட்டையன் என்ன குறைய சொன்னார்? என்ன குற்றம் குறை சொன்னாரா? எடப்பாடி தலைமைக்கு தகுதி இல்லாத நபர், ஆளுமை இல்லாதவர், பேச்சு சரியில்லை, அவருக்கு சிந்தனை திறன் பத்தலை, அறிவு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத எதையாவது எடப்பாடியை பற்றி உண்மையை சொன்னாரா? இதெல்லாம் எப்படி சார்? நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவர் மத்தியான ஒரு விமர்சனம்ங்கிறது இந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுமா நம்மளால? இது உண்மையா? விமர்சனம் கூட கிடையாது. விமர்சனங்கிறது நீங்கள் செய்கிற செயலை பற்றி நிறையும் குறையும் சொல்கிறது விமர்சனம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறதான இப்ப பிரச்சனை. ஒரு கட்சிக்குள்ள இருக்கீங்க, எதிர்கட்சியில இருக்கீங்க, முன்னாள் அமைச்சர் நீங்க. ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அந்த கட்சி இழுத்து வெளியில அந்த கட்சி சம்பந்தமான ஒரு அதிருப்தி குரல் எழுப்புறப்போ, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவர்தான் தலைமையில இருக்கிறாருங்கிறப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தானே செய்வாரு. இப்படித்தான் புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஆனாரா? இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மா பொதுச் செயலாளர் ஆனாங்களா? இந்த மாதிரி தான் எல்லாருடைய எதிர்ப்பை சம்பாரிச்சு ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ஆனாரா? ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தானே சசிகலா அம்மா பொதுச் செயலாளர் ஆனாங்க. ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தானே அண்ணன் தினகரன் துணை பொதுச் செயலாளர் ஆனார். நீங்கள் எல்லா எதிர்ப்பையும் கட்சிக்குள்ளேயே சம்பாரிச்சுட்டு, கட்சிக்குள்ளேயே பிளவையும் பிரிவையும் ஏற்படுத்திட்டு, கட்சியில் இருக்கிற சீனியர்களை பூராமே பார்த்ததெல்லாம் பயங்கிற மாதிரி இருக்கிற சீனியர்கள்லாம் பயம். எம்ஜிஆர் கூட இவர் இருந்துட்டாருன்னா அவரை பார்த்து பயம், அம்மா கூட இவர் நெருக்கமாக இருந்துட்டாருன்னா அவரை பார்த்து பயம், சசிகலாமா 40 ஆண்டு காலம் அம்மா கூட இருந்து பயணித்தாங்கன்னா அவங்கள பார்த்து பயம், தினகரன் பாதுகாப்பாக இருந்தார்னா அவரை பார்த்து. எதுக்குங்க அது? நீங்கள் தலைவனா?
தலைவனுங்கிற எப்படி இருக்கணும்? போர்க்களத்துக்கு போகிறோம், எதிரியும் படைகள் வரும், நம்மகிட்டையும் படைகள் இருக்கும். வாளும் கேடயத்தையும் கையில் வச்சுக்கிட்டு எதிரியத்தானே வீழ்த்தணும். தான் பக்கத்தில் இருக்கிற தளபதிகளை பூரா வெட்டி சாய்க்கிறீங்களே, அது எதிரி சண்டையிடாமலே வெற்றி பெற்றுவாள்ல, அப்போ நீங்கள் எப்படி தலைவன்? இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு தான் அதுக்கு பதில் சொல்றாரு. எப்படி சிலர் சொல்றாரு? வந்து அதிமுகவை உடைக்கணும், பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக ஒன்றிணைந்துதான் இருக்கு. ஒன்றிணைப்புங்கிற வார்த்தைக்கே இல்ல. ஒரு 4-5 பேர் வெளியில இருக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுக கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டு எந்த கொம்பனாலையும் அதிமுகவை ஒண்ணும் பண்ண முடியாது. எடப்பாடியை தவிர எந்த கொம்பனாலையும் அதிமுக ஒன்றுமே செய்ய முடியாது. எடப்பாடி ஒரு ஆள் போதும் அதிமுகவை அழிக்கிறதுக்கும் அதிமுக தொடர் தோல்விகளை பெறுவதற்கும். உண்மைதான் அது. எடப்பாடிங்கிற ஒரு கொம்பனை தவிர வேற யாராலையும் அதிமுக. இன்னொன்று தெரியுமா? இப்போ வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சியா பொதுச்செயலாளர் வந்து யாரால எதிர்கட்சி? எடப்பாடியாலையா? எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சியா வந்தோமா? ஓபிஎஸ் ஐயா சொன்னார் எதிர்கட்சி தலைவர். அவர் லெட்டர் பண்ணல தானே எழுதி கொடுத்தாரு. அதிமுகவின் சார்பாக எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியை தேர்ந்தெடுத்துக்கிறோம், அவரை அங்கீகரிங்கன்னு சபாநாயகருக்கு எந்த லெட்டர் போயிருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னா தான் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர். ஓபிஎஸ் சொன்னா தான் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர். ஓபிஎஸ் சொல்லன்னா எடப்பாடி தொகுதியில் கூட எம்எல்ஏ கிடையாது. அப்படித்தான் அவர் நிலைமை இருக்குது. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு தலைவன் அபகரிப்பின் மூலம் தலைவன் ஆகக்கூடாது. ஒரு பதவியை விலைக்கு வாங்கக்கூடாது. அது வியாபார பொருள் அல்ல. லீடர்ஷிப்புங்கிறது கமாடிட்டி குட்ஸு கிடையாது, கடையில் போய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு. லீடர்ஷிப்புங்கிறது ஒரு குவாலிட்டி, நம்மளுக்கு நாமளே ஏற்படுத்தி கொள்கிற ஒரு தகுதி. தட் இஸ் கால்டு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது எடப்பாடிட்டு இருக்கா? தலைமைக்கான பண்பு ஏதாவது இருக்கா? தலைமை பண்புனா என்ன? கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வல்லனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இந்த 3ம் இருந்தால்தான் அவன் தலைவனாகலாம். அப்படிங்கிறதுக்கு தலைமைக்கான தத்துவத்தை வெளில தேட வேண்டாம். இந்த கட்சியை ஆரம்பித்த புரட்சி தலைவரை சொல்லிட்டு போயிருக்கிறார்ல, அதுக்கு என்ன தகுதி? இந்த கடமையோடு இருக்கிற வீரம் இருக்கா அவர்கிட்ட? கருணையோடு இருக்கிற உள்ளம் இருக்கா அவர்கிட்ட? அன்போடு பழகிற அரவணைப்பு இருக்கா அவர்கிட்ட? ஆற்றலோடு பேசுகிற அறிவு இருக்கா அவர்கிட்ட? ஏதோ ஒரு குவாலிட்டி. நீங்கள் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி. எல்லாத்தையும் பார்த்தா பயம். இப்போ அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார்? ஒற்றுமையாக இருங்க, ஒருங்கிணைந்து இருங்க, அப்படின்னா மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்கிறார். அவர்களெல்லாம் பிழிந்தவங்க, அவங்க சம்மந்தம் அப்படி இப்படின்னு உளர்றாருல. ஐயா, ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் ஓட்டு யாருக்கு விழுக வேண்டிய ஓட்டு? அண்ணன் தினகரன் பெற்றாரல்ல 3 லட்சம் ஓட்டு, அது யாருக்கு விழுக வேண்டிய ஓட்டு? அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 7 தொகுதியில் டெபாசிட் போய் 13 தொகுதியில் 3ஆம் இடம் போய் 4 தொகுதியில் 4ஆம் இடம் போயிட்டீங்க. கிட்டத்தட்ட 25 தொகுதியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது பறிக்க மட்டும் படலை, கீழே பாதாளத்துக்கு போயிடுச்சு. 1% 2%ல் தான் நீங்கள் டெபாசிட்டே வாங்கியிருக்கிறீங்க. அண்ணாமலைக்கும் அதிமுக வேட்பாளருக்குமே 3.25 லட்சம் வாக்கு வித்தியாசம் வந்துடுச்சு. வெற்றி பெற்றவங்களுக்கு இல்லை, 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார்ல அண்ணாமலை, அவருக்கும் அதிமுக வேட்பாளருக்கும் 3.25 லட்சம் ஓட்டு வித்தியாசம்னா அந்த ஓட்டெல்லாம் யாருக்கு ஓட்டு? இதெல்லாம் ஒரு தலைவன் யோசிக்க வேண்டாமா? அப்போ இவ்வளோ டேட்டா சொல்றீங்க. 4 இடத்துல வந்து 4ஆம் இடம் போயிட்டாங்க, டெபாசிட் 7 இடத்துல போயிடுச்சு, 3ஆம் இடம் போயிடுச்சுன்னு என்ன இருக்கு உங்ககிட்ட? இதெல்லாம் அதிமுக விழ வேண்டிய வாக்குகள் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இதெல்லாம் ஒரு பாஜக தலைமைக்கு, என்டிஏ கூட்டணிக்கு, தேசிய அளவில் ஆட்சியில் இருக்க ஒரு கட்சிக்கு தெரியாதா என்ன? இவ்வளோ இதெல்லாம் தாண்டி ஒரு பலம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குங்கிறதுனால தானே அவங்க கூட்டணி வேணும்னு ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் அவங்க அந்த அளவுக்கு பெரிதுபடுத்தல. இடையில ஒரு மத்திய தலைமையை, பாஜக தலைமையை சில நம்ப வைக்கும் படலங்கள் நடந்துச்சு. அதாவது அதிமுக வாங்கிய வாக்கு 20%, பாஜக வாங்கியிருக்கிற வாக்கு 18%, இது ரெண்டையும் கூட்டினா 38%. இந்த 38%தோட திமுக கூட போட்டிவிட்டால் திமுக 40 to 45% இருக்குது. இடையில நம்மளுக்கு ஒரு 7-8 வாக்கு வித்தியாசம் தான் ஏற்படுது, வெற்றி பெற்று வரலாம்ங்கிறது அவங்க ஒரு டேட்டா தயாரித்தாங்க. இந்த டேட்டாவை மேலோட்டமாக பார்த்தோம்னா ஆமாம்ல கரெக்டு தானேன்னு தோணும். ஆனால் பாஜக வாங்கிய 18% வாக்கு எப்படி வந்துச்சு பார்க்கணும்ல. இது தனியாக பாஜக நின்ற விழுந்துருமா? பாஜக 2 to 3% வாக்கு தான் இருந்துச்சு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 2 to 3% வாக்கு தான் இருந்துச்சு. மொத்தமே 6 to 8% வாக்கு தான் பாஜக கூட்டணிக்கே. 11 இல்லை சார், 24 அவங்களுக்கு மட்டுமே வாக்கு எப்படி விழுந்துச்சு அங்கே தான் பார்க்கணும். நீங்கள் பாஜக மட்டும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டு 11% வாக்கு வாங்கிட்டாங்கல்ல. இந்த வாக்கெல்லாம் யார் வாக்கு? பாஜக வாக்கா?
அப்ப எடப்பாடியினுடைய எதிர்ப்பு வாக்கு வரலையா? ஐயா ஓபிஎஸ்க்காகவும் அண்ணன் தினகரனுக்காகவும் எடப்பாடியினுடைய எதிர்ப்பு அதிமுக வாக்குகள் வந்து அங்க போகலையா? அந்த கால்குலேஷனை பண்ண மறந்துட்டாங்க. இன்னொன்று, அதிமுகவுக்குன்னு ஒரு கோர் வாட் இருக்கு, ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல. அம்மா இருக்கும்போது இருந்துச்சு, ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது இருந்துச்சு. அந்த வாக்குல பாதி இப்போ காணும்ல. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 1,45,00,000 இருந்து 1,65,00,000 அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி. அதனால தான் நம்ம 1,50,00,000 தொண்டர்கள் 1,50,00,000 தொண்டர்கள்னு சொல்லுவோம். இந்த 20 லட்சம் வாக்குகள் தான் முன்ன பின்ன மாறி போகும். அதில் 20 லட்சம் திமுகவுக்கு போயிடுச்சுன்னா திமுக வெற்றி பெறும். அந்த 20 லட்சம் அதிமுக இருந்துச்சுன்னா அதிமுக வெற்றி பெறும். இதில் 1 to 2.5% வாக்கு தான் 2 பேத்துக்கும் டிஃபரன்ஸை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ ஏடிஎம்கே மட்டுமே தனியாக 82 லட்சம் வாக்கு தானே வாங்கியிருக்காங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற 80 லட்சம் ஓட்டு எங்கே? சரி, 50 லட்சம் ஓட்டு எங்கே? இது எங்கே போச்சுன்னு யோசிக்கணும்ல. நாம் தமிழர் சீமான் 4% இருந்தார். அதிமுக பிரிஞ்சு பிளந்து தனியார்னு போட்டு திடீர்னு 8% டக்குன்னு அப்படியே டபுளாக மாறுதுல்ல. இது எப்படி மாறுச்சு? பிஜேபி 4% இருந்த பிஜேபி திடீர்னு 11% மாறுதுல்ல. அது எப்படி வளர மாறுச்சு? மாட்டாங்களா சார்? எல்லாரும் அதே இடத்துலயே இருப்பாங்க. நாம் தமிழரா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், பாஜகவா நீங்க இருக்கட்டும். அங்கதான் அவங்க வளர்ச்சி பார்க்கணும். வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கணும்? அதிமுகவை வீக் செய்யாத வளர்ச்சியா இருக்கணும். அதிமுகனுடைய தன் வாக்கு வங்கி, இப்போ அதிமுகவுக்கும் 1,50,00,000 கோடி வாக்கு விழுந்திருக்கு. சீமானுக்கு 8% கூட்டிட்டாரு, பிஜேபி 11% கூடுச்சுன்னா திமுக ஓட்டு வங்கியில் அங்கே ஓட்டை விழுந்திருக்குன்னு அர்த்தம். திமுக ஓட்டு வங்கி உறைஞ்சிருக்கா? அதிமுக ஓட்டு வங்கி பாதியை காணாமல் போயிடுச்சு. இந்த பாதி அப்படியே எங்கே போயிருக்கு? சீமானுக்கு 4%, பாஜகவுக்கு 10% தானே பயணிச்சிருக்கு. அப்போ ஒரு 15% வாக்கு வங்கி, இதெல்லாம் எடப்பாடியினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி இல்லையா? சரி, அப்போ இது இவ்ளோ தெரியுதுல உங்களுக்கு. ஆ. அதிமுக ஒன்றா இருக்கணும். ஆனா நம்மளோடது எல்லாத்தையுமே பாஜக தான் வந்து பாதிக்கு பாதி எடுத்துட்டு போறாங்கங்கிறப்போ, இப்போ வரைக்கும் நாங்க வந்து என்டிஏ தான், என்ன இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்களோ பேசுறதுங்கிறது, நீங்க அதிமுகவை தாண்டி பாஜகவுக்கு உங்களோட சப்போர்ட்டை காட்டுற மாதிரி இல்லையா அது? பாஜகங்கிறது மத்தியில் ஆளுங்கட்சி. அண்ணன் டிடிவி தினகரனோ, ஐயா ஓபிஎஸோ, அம்மா சசிகலாவோ, அண்ணன் செங்கோட்டையனோ என்ன சொல்றாங்க? அதிமுக அழிஞ்சு போகணும்னு சொன்னாங்களா? அதிமுகனுடைய அழிவை தடுக்கணும்னு தானே சொல்றாங்க. எடப்பாடியினுடைய தலைமை சரியில்லைன்னு தானே சொல்றாங்க. நீ கட்சியில் பிளந்திருந்தவங்களெல்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, நீ முதல்ல மனுஷனாக நடந்துக்கிறியா? இல்லை தலைவனாக்கான தகுதியோட உங்களுடைய செயல்பாடு இருக்கா? இல்லையே. நீங்கள் தோல்வியைத்தானே தொடர்ந்து சந்திக்கீங்க. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா இருந்த கட்சி, அந்த கட்சியை வந்து உயர்த்த வேண்டாம். அவங்க நிலையிலிருந்து, எம்ஜிஆர்கிட்ட இருக்கிற நிலைமையிலிருந்து அம்மாவினுடைய நிலைமை உயர்ந்துச்சு. புரட்சி தலைவரை விட இந்த கட்சியை சிறப்பாக வழிநடத்துகிறாரோங்கிற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துச்சு. ஒட்டுமொத்த பெண்ணினத்தினுடைய பிரதிநிதியாகவே அந்த அம்மாவை பார்த்தோம். ஆண்கள் எல்லாமே சக்தியின் வடிவமாக தான் அம்மாவை பார்த்தோம். வாராது வந்த மாமணியாகத்தான் புரட்சி தலைவி அம்மா திகழ்ந்தார். திமுக அம்மாட்ட எதிர்த்து பேச முடிஞ்சுச்சா? ஒவ்வொரு அரசு அதிகாரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் ஃபைலை கொண்டு போகிறதுக்கு பயந்து நடுங்கிற காலம் இருந்துச்சு. புல் விவரங்களை அள்ளி தெளிப்பாங்க. அந்த தலைமையின் கீழ் இயங்குனது பெருமை. அந்த தலைமையில் இருந்தது எங்களுக்கு பெருமை. அப்படி ஒரு கட்சியை அவங்கள விட உயர்த்த வேண்டாம். அவங்க வச்சிருந்த லெவல்லையாவது வச்சிருக்கலாம்ல. எடப்பாடி மட்டும் பொதுச் செயலாளர் ஆகிட்டா போதுமா? அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டாமா? அதிமுகவை நம்பி கிடக்கிறானே கோடிக்கணக்கான தொண்டன், கவுன்சிலர் ஆக வேண்டாமா? எம்எல்ஏ ஆக வேண்டாமா? மந்திரியாக? எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டா போதுமா? எடப்பாடி நல்லா வாழ்ந்துட்டா போதுமா? அதிமுகங்கிற ஒரு கட்சி நல்லா இல்லைன்னா தமிழகத்தினுடைய மக்களின் நிலையும் நல்லா இல்லாமல் போகும். இன்னைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு சீரழிவை தட்டி கேட்க முடியுதா? ரவுடிகளுக்கு தெம்பாயிரும். திமுக ஆட்சியில் ரவுடிகள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ நீங்க இது எல்லாமே பட்டியலிடுறீங்க சரி. ஆனா அதிமுக இது எல்லாமே சரியாக்கணும்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும், எல்லாம் சரி. ஆனா நீங்க போறவே அதுக்கான வழி, அந்த ஒன்றிணைப்புக்கான வழி சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரால விமர்சகர்களால முன்வைக்கப்படுது. இப்போ செங்கோட்டையன் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்ததாகவும் அங்க உள்துறை அமைச்சரையும் நிதித்துறை அமைச்சரையும் பார்த்திருந்ததா சொல்றாரு. ஆனா பாஜக ஏன் இப்போ வரைக்கும் அதை உறுதிப்படுத்தல? நயினா நாகேந்திரன் எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. ஒரு தமிழக தலைமை தனக்கு தெரியாதுன்றாரு. டெல்லி தலைமையும் வந்து வாய் திறக்காம இருக்காங்கிறப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரனுக்கும் அடுத்த ஒரு அழைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதங்களுக்கு பிறகாக செங்கோட்டையன் ஒரு முறை போயிட்டு வந்தாரு.
அதுக்கு முன்னாடி ஒருத்தர போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவிலாம் என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க. இப்ப விலக்கிருக்காங்க. அப்போ பாஜக இவங்க எல்லாரையும் சும்மா ஒரு கீ ஃபேக்டரா அப்பப்போ தனக்கு தேவை கேட்கிறப்போ பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போட்டுடுறாங்க. எடப்பாடி கிட்ட இது எல்லாமே ஒரு சீட்டு பேரத்துக்கான எங்க கிட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு சும்மா இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சீட்டு பேரம் பேசிட்டு இவங்களாம் திரும்ப கட்டி விட்டுருவாங்கன்னு விமர்சனம் இருக்கு. பொதுவா மத்தியில காங்கிரஸ் ஆட்சியும் இப்பொழுது பாஜக ஆட்சியும் இருக்கு. காங்கிரஸ் மத்திய ஆட்சியில் இருக்கும்போதும் மாநில கட்சிகளை தன் வயப்படுத்துவதற்கு பல ஆயுதங்களை எடுத்திருக்கிறாங்க. ஆட்சி கலைப்பு பலவாறு நடந்திருக்கு. இந்தியாவில் பெரும்பான்மையான ஆட்சி கலைப்பு காங்கிரஸ் ஆட்சியிலையும், குறிப்பாக இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது ஒட்டுமொத்த பிடிக்கலன்னா கலைச்சிருவாங்க. முதலமைச்சரை பிடிக்கல, இந்திரா காந்திக்கு பிடிக்கலன்னா கலைச்சிருவாங்க. அப்படியெல்லாம் கலைப்பு நடந்துச்சு. இதே திமுக கூட்டணியில் கீழ் ஃப்ளோரில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் மேல் ஃப்ளோரில் இடி ரைடும் நடந்துச்சு. உட்கார வச்சுக்கிட்டு இங்கு ஐயா கருணாநிதி அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே ஐயா கருணாநிதியினுடைய மனைவியிட்ட அவங்க குடும்பத்தார்கள்ட்ட டைட். இத்தனை சீட்டுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்துச்சு தெரியுமா? ரைடு பண்ணி நடந்துச்சு. இது வந்து மத்திய அரசு இப்படி ஒரு மெத்தடாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் தான். அதிமுக வலுவில்லாமல் இருந்தால் இன்னொரு கட்சி அதை பயன்படுத்த முயற்சி பண்ணும். அது பாஜகனாலும் சரி, காங்கிரஸ்னாலும் சரி, இன்னொரு கட்சி நம்ம இடத்தை பிடிக்க முயற்சி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இதே மக்கள் தான், இதே வாக்கு தான். இந்த வாக்கு மாறினா தான் இன்னொரு கட்சிக்கு பலம். அந்த வாக்கு அப்படியே அதிமுகட்டே இருக்குன்னா அந்த கட்சிக்கு ஒரு பலனும் கிடையாது. அப்போ பலகீனம். போய் எங்களை சேர்த்து கொடுங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அதை அவங்க? வேற வழி. நம்ம காங்கிரஸ் கூட போக முடியுமா? காங்கிரஸ் திமுக கூட்டணி உடனே பிரிஞ்சிருமா, கலைஞ்சிருமா? இல்லை எடப்பாடி எதிர்பார்க்குற மாதிரி திமுக கூட்டணிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து எடப்பாடி தலைமை ஏற்றுப்பாங்களா? இருக்கிற கட்சியவே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. சொந்த கட்சியவே துண்டாக்கியாச்சு, ரெண்டாக்கியாச்சு, கூட்டணியவே குழப்பியாச்சு, நாசம் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு இருக்கிற சான்ஸ் என்னது? இப்போதைக்கு பிரதான சான்ஸுங்கிறது என்னது? ஏற்கனவே இருந்த கூட்டணி. இப்போ இந்த கூட்டணி இப்போ ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் வெளியே வந்ததுக்கும் அண்ணன் தினகரன் வெளியே வந்ததுக்கும் காரண கர்த்தாவாக யார் இருக்குதா? ஏன் இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வருது? மதிப்பு குறைபாடு ஏன் ஏற்படுது? எடப்பாடி வந்ததுக்கப்புறம் தானே. எடப்பாடி இருக்கும்போது அந்த கூட்டணியில் ஒரு குளறுபடி இல்லை. வெளியில் இருக்கும்போது கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தானே. அப்போ கூட்டணிக்குள்ளே போயும் குழப்பம் விளைவிப்பவர், உண்ட வீட்டுக்கே ரெண்டகத்தை நினைப்பவர், கூட இருப்பவர்களுக்கே துரோகத்தை தொடர்ந்து செய்பவர். இவரை வச்சுக்கிட்டு கட்சியவே நடத்த முடியலையே. நம்ம கூட்டணியை வச்சு ஆட்சி இப்படி ஏற்படுத்துவோம். இன்னும் நம்புறீங்க பாஜக சேர்த்து வைப்பாங்கிற ஒரு இல்லை, சேர்த்து வைக்கிறது இல்லை. இப்போ அண்ணன் வந்து செங்கோட்டையன் வந்து சேர்த்து வைக்க சொன்னாரா? அதிமுகவை நாங்கள் ஒற்றுமைப்படுத்துவோம், ஒன்றிணைப்போம், இந்த முயற்சி தொடரும். ஒன்றிணைந்த அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணி வச்சா நீங்களும் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா நாங்கள் தெருவில் நிற்க மாதிரி நீங்கள் தெரு ஓரத்தில் நிற்பீங்க. தமிழ்நாட்டில், வடநாட்டில் வேண்டுமென்றால் உங்களுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி வெற்றி பெற்று விடலாம். தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தனும் சிந்தனையாளன்தான், தெளிவு பெற்ற அறிஞன் தான். இங்கே அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது. சரி, அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பக்கம் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க யாரையும் விட்டு கொடுக்காம நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேச்சு நடத்துறதும், இந்த பக்கம் நாங்க உங்க கூட தானே கூட்டணியில இருக்கோம், நீங்க தானே கூட்டணி தலைமைன்னு சொல்லியிருக்கோம், அதனால நாங்க உங்க கூட்டணி தான், அவங்க வெளியில போனப்ப கூட நாங்க அவங்கள பார்த்து எதுவும் சொல்லலையே அப்படின்னு டபுள் கேமா ரெண்டு பக்கமும் பாஜக பேசுறாங்க. செய்வாங்க, டபுள் கேம் ஆடத்தையும் செய்வாங்க. குழம்புன குட்டையில தான் மீன் பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இது பாஜக மட்டும் செய்யாது, எல்லா கட்சியும் செய்யும். திமுக பத்தி உதயநிதி ஏன் சொல்றாரு? எடப்பாடியை தொடர்ந்து 100 ஆண்டுகளுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளராகவே நீடிக்க வேண்டும், அதைத்தான் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டாத கட்சியை வேண்டுது எடப்பாடி பொதுச் செயலாளராகவே தொடரணும்னு. எதுக்கு? நீ இருந்தால் தாயா நாங்கள் ஜெயிப்போம். எடப்பாடி மேலே ஏன் திமுக கை வைக்கவே இல்லை? கோடநாடு கொலை வழக்குங்கிறது அவர் மேலே எவ்வளவு சந்தேக கண் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். டெண்டர் முறைகேடு வழக்கு, மருத்துவக் கல்லூரி கட்டியதில் முறைகேடு வழக்கு, உள்ளாட்சிகள் முறைகேடு, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, இத்தனைக்கும் எங்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது, எஃப்ஐஆர் பதிகிற அளவுக்கு எங்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் போய் வாதிட்டு வந்த திமுக ஒரு வழக்கை ஏன் பதிவு செய்யறது வரைக்கும்? ஏன்னா வழக்கை பதிவு செஞ்சு எடப்பாடியை சிறையில் அடைச்சிட்டா அதிமுக ஒன்றாயிரும். எடப்பாடி இல்லாத அதிமுக இயல்பாகவே உருவாயிரும். அப்படி ஒரு அதிமுக உருவாயிட்டா திமுக பலகீனமாக இருக்கிறது வெளியில் தெரிஞ்சிடும், ஆட்சி போயிடும். அதனால் எடப்பாடியே இருக்கட்டும், நாம் செய்கிற வேலையெல்லாம் எடப்பாடியே செய்கிறார்,
திமுக முயற்சி பண்ணி பெற வேண்டிய வெற்றியை அவர் எளிதில் நம்மளுக்கு பெற்றுத் தருகிறார். அதனால் எடப்பாடி அதிமுக தலைமையில் இருக்கட்டும்னு திமுக நினைக்கும். இப்போ நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம், கட்சி நல்லா இருக்கணும், அதிமுக ஆட்சி நல்லா இருக்கணும், தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னா எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாகணும். இது எப்படி உருவாகும், அது எப்படி எடப்பாடியை தூக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் உட்பட எல்லாத்துக்கும் எழும். நடக்கும். எப்படி நடக்கும்? சசிகலா அம்மாவை புரட்சித் தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த கட்சி அது அதிமுக தானே. அவங்க மேலே எதையாவது குற்றச்சாட்டு வந்துச்சா பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் போது? இல்லை யாராவது பொதுச் செயலாளர் ஆகக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? அதாவது போட்டி இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் வலுவான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தான் சின்னம்மாங்கிற சசிகலா. அவங்க நிலைமை இன்னைக்கு என்ன? பொதுக்குழு செயற்குழுவெல்லாம் கூட்டி எல்லோருடைய எதிர்பார்ப்போடு யாரும் எதிர்ப்பு குரல் காட்டாம அதே சசிகலாவா நீக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஏற்படுத்திய கட்சி அது அதிமுக. அது 5-6 ஆண்டு காலம் ஓடிருச்சு. அந்த ஒருங்கிணைப்பாளர் நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்படி எதிர்ப்பே இல்லாதவர்கள் நிலையெல்லாம் எனக்கு பதிலாக துணை பொதுச் செயலாளராக தினகரன் நீடிப்பாருன்னு அந்த அம்மா அறிவிச்சிட்டு போனாங்க. எடப்பாடி முதலமைச்சர் தினகரனுக்கு தொப்பிக்கு ஓட்டு கட்டு தெரு தெருவா வீதி வீதியா அலைஞ்சவர் தான் இவர். எல்லாமே கரெக்டானா இப்ப இவர்களெல்லாம் எந்த வழியை பயன்படுத்தி நீக்கப்பட்டார்களோ, இவர்களெல்லாம் நீக்குவதற்கு எந்த விதி திருத்தப்பட்டதோ அதே விதி திருத்தம் இன்னொரு முறை ஏற்படாதா? அதே செயற்குழு பொதுக்குழு இன்னொரு முறை கூடாதா? அதிமுக நல்லா இருக்கணுங்கிற நினைக்கிற நிர்வாகிகள் மனநிலை மாறாதா? அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா எடப்பாடி தனிமரம் ஆக்கப்படுவது விரைவில் நடக்கும். அதிமுகவிலிருந்து அப்புறப்படுத்துறது அப்படிங்கிற படலமும் ஏற்படுத்தப்படும். அதே டிசம்பருக்குள் இதுவும் நடக்கும். அதுக்காக தான் இந்த டெல்லி விசிட்ஸா எல்லாரும் இருக்கலாம்ல, இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, டெல்லிக்கு போயிட்டு வந்தேன், இந்நேரம் சந்திச்சேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன பேசணும்னு சொல்றாரு, ஒன்றிணைக்கணுங்கிறதுக்காக தான் பேசியிருக்கோம். அப்போ ஒன்றிணைக்கிறதுக்கு உண்டான வேலை உள்ளுக்குள்ள இருக்கும்ல, காரண காரியங்கள் இருக்கும் தானே. ஏன் அண்ணாமலைக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருந்து தானே எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆனார். அண்ணாமலை தானே கையை பிடிச்சிட்டே கூட்டு போனார் டெல்லிக்கு. எத்தனை முறை அண்ணாமலைக்கு பின்னாடி நின்னதை நம்மளும் பார்த்துருக்கோம். இப்போ அண்ணனுக்கு கை பிடிச்சி கூட்டு போக வேண்டிய ஆளே இல்லை செங்கோட்டையனுக்கு. நேரடியாக போகிறாரு. அண்ணன் தினகரனுக்கு டெல்லியை பற்றி நல்லா தெரியும், நேரடியாக போகிறாரு. இவர்களெல்லாம் விட ஐயா ஓபிஎஸ்க்கு நன்றாகவே அவர்கள் தெரியும். அவர்களுடைய நிறையும் தெரியும், அவர்களுடைய குறையும் தெரியும். அதனால் அந்த வீகங்கள் எல்லாம் வகுக்கப்படும். அரசியல் காய் நகர்வு இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்கள் நமக்கு பதில் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only.